ஏன்னா இது தலைவருடைய நேரடி பார்வையில் உள்ள ஒரு தொகுதியாக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம்னா தலைவர் இன்னைக்கு இவங்களுக்காக அறிக்கை விடுத்திருக்கிறாரு. ஏன்னா எல்லாமே அவருடைய தங்கைகளாகவும் சொந்தங்களாகவும் பார்க்குறாங்க. நாங்கள் அடுத்த நிமிடமே எங்கள் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களை தொடர்பு கொண்டு நடந்த அத்தனையும் கூறியதன் பேரில் அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்களும் அண்ணன் சி.டி. நிர்மல்குமார் அண்ணன் அவர்களும் நேரடியாக வந்து இங்கே மக்களை சந்திச்சு இந்த அடிப்பட்டவங்களை சந்திச்சு ஆறுதல் கூறிட்டு போயிருக்கிறாங்க. எந்த சூழ்நிலையும் இதில் வந்து நம்ம முன்வச்ச கால பின்வைக்க விட மாட்டோம். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து தெளிவான ஒரு முடிவில் இருக்கிறோம். இப்போ கடைசியா நான் சொல்ல போற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாளை திருப்பி இது தொடரும். நீங்க எந்த சக்தியாலையும் எங்களை தடுக்க முடியாது. நாளை கண்டிப்பா இது தொடரும். இதுல முக்கிய ரொம்ப இன்னும் ஒரு பரிதாபமான ஒரு விஷயத்த சொல்றேன். ஆளுங்கட்சியுடைய பெரிய பவர்ல இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியவங்களை அர்த்தராத்திரில 12 மணிக்கு வெளியே போகணும்னு சொல்லி மொத்த பெரிய வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. அப்படி ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்கவங்களை கைத்தாங்களா தூக்கிட்டு போறாங்க. அவர் வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட். வலுக்கட்டாயமா காவல்துறையினர் வந்து அவங்கள வெளியே அனுப்பி இவங்க வந்து இவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலையை இங்க வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. நாங்க தலைமைக்கு ஒவ்வொன்றா அறிவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் இப்ப கவர்மெண்ட் பவர்ல இருக்கும்போது அவங்களுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்ல இருந்து, கவர்மெண்ட் டாக்டர்ஸ்ல இருந்து போலீஸ்காரங்க வரைக்கும் எதுவும் பண்ண முடியல. இவர் வந்து ஆல்ரெடி டியூமர் பேஷண்ட். இவர் ரொம்ப இல்னஸ். இந்த 3 லேடிஸ் ஆட்டோல அழைச்சி கொண்டு போன ஒரு காரணத்துக்காக பண்ணிருக்காங்க. இவங்க வந்து பிரெக்னன்ட் லேடி. இவங்க பிரெக்னன்ட் லேடின்னு கூட ஒரு ஈவு இறக்கமே இல்லாம இவங்களை தாக்கி இருக்கிறாங்க. இப்போ குழந்தை வந்து பாதுகாப்பா இருக்கான்ற அளவுக்கு நம்ம செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் சிடி ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. இது வரைக்கும் சிடி ஸ்கேன் எடுக்காமலேயே அவங்க எல்லாருமே வெளியில டிஸ்சார்ஜ் ஆகணும். ஏன்னா டிஸ்சார்ஜ் ஆனால் தான் வந்து இவங்க